துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை மேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்களால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு கர்த்தரை பாடுவோமாக. சில நெருக்கடிகள் வழியாக வந்திருக்கலாம். அக்கினி சூளையின் மத்தியில செங்கடல் நடுவில் வந்தது போல, யோர்தான் நதியில நின்றது போல, நிறைய பலவீனங்கள் நடுவில் கண்ணீரும் கவலையுமா இருந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா அது மத்தியில ஆண்டவர் நம்ம நடத்தினதை ஒரு முறை நினைச்சு கர்த்தரை துதிப்போமாக. எனக்கு இந்த பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதனை செய்து நான் அவரை துதிக்கும் போது ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு முறை உணர்வோமாக. சூழ்நிலைகள் நமக்கு என்னவாக இருந்ததோ அதன் நடுவிலையும் தேவன் நமக்கு நல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவர் நல்லவர், எந்த சூழ்நிலையிலும் அவர் நல்லவர். கர்த்தரை சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. பலவீனங்களை தாண்டி தேவ பலத்தை நாம் இப்பொழுது யோசித்து பார்ப்போம். ஆமென். சூழ்நிலைகள் வேதனை மத்தியிலையும் தேவன் தந்த ஆறுதலை நினைச்சு பார்ப்போமா. பிரச்சனைகள் இக்கட்டுகள்ல உன்னதத்திலிருந்து நமக்காக அவருடைய கரம் நீட்டப்பட்டதை நினைச்சு பார்ப்போம். ஹல்லேலூயா. அக்கினி ஊராய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊராய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீரதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே
நாம் நமது துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. கர்த்தரை உயர்த்தி முழு மனசோட உங்க கிருபையை நாங்க மறக்கிறதில்லை. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. இந்த வார்த்தை எவ்வளவு ரொம்ப நல்ல வார்த்தை. சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்தவரை ஸ்தோத்திரிப்போமே. எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே சோதனை எவ்வளவு பெருகினாலும் சரி ஜெயம் எங்களுக்கு தான் தருவீர் ஆண்டவர். ஆண்டவர் ஒரு நாள் சாத்தானை ஜெயிக்க விட மாட்டார். நம் தேவன் சேனைகளின் கர்த்தர். கோலியாத் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது, ஆனா கம்பீரமா நிற்பான். பார்க்கறதுக்கு ரொம்ப என்னமோ நம்ம தோத்து போற மாதிரி தான் தெரியும், ஆனா கர்த்தருடைய ஜனம் ஜெயிக்கும். தேவ ஜனம் ஜெயிக்கும். அல்லேலூயா. நம்ம நிறைய பார்க்கிறோம், ஆமென், சோர்ந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்தவர். அக்கினி ஊடாய் நடந்தது போல இருந்தாலும், ஆடி தண்ணீரை கடந்து போற மாதிரி இருந்தாலும் ஜெயம் ஈந்து தருகிறவர் கர்த்தர். அக்கினி ஊடாய் நடந்தாலும், உள்ளதிலிருந்து ஆடியின் தண்ணீரை கடந்தாலும், ஓ அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆடியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே
கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாளோ பாலகனை, அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறவே தாயின் மேலாக நேசிக்கிறவர் ஆண்டவர். நான் அடிக்கடி சொல்வேன், அவர் தாயின் மேலானவர்னா அவர் தம்முடைய இரத்தத்தின் ஒரு பகுதியே அல்ல, இரத்தத்தை முழுமையாய் கொடுத்தார். முழு இரத்தத்தையும் ஆண்டவர் சிந்தினார். தாய் தன் இரத்தத்தின் ஒரு பகுதியை தன் பிள்ளைக்கு பாலாய் கொடுக்கிறார். ஆண்டவரோ ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்காக வைக்காமல் எல்லாவற்றையும் கொடுத்தார். அதனாலதான் சொல்றோம், அவர் தாயின் மேலானவர். கை உயர்த்தி, அப்பா நீங்க தாயின் மேலானவர் ஆண்டவர், நீ தாயின் மேலானவர், நீ தாயின் மேலானவர், தகப்பனை விட மேலானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன்னா தகப்பனை விட மேலானவர் ஏன் தெரியுமா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைய ஒரு அளவுதான் சுமப்பான், அதற்கு பிறகு அவனால் சுமக்க இயலாது. ஆண்டவரோ நம்மை வாழ்நாளெல்லாம் சுமக்கும் தேவனாயிருக்கிறார். குழந்தை மட்டும்தான் தகப்பன் சுமப்பார். கர்த்தர் நிறைய வயது வரை சுமப்பாராம், நிறைய வயது வரை சுமப்பாராம். ஆயுள் முழுவதும் சுமக்கிறவர். தகப்பனை போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் வனாந்திரத்துல என்று ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்னாரே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அப்படி சுமந்து கொண்டு வருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எஸ் ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஒரு நிமிடம் தான் அல்லது ஒரு செகண்ட் தான், ஒரு வினாடி தான். ஆனால் ஆண்டவரோ நீடிய பொறுமையும் தயவும் உள்ளவராய் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறாரு. அதுவும் நாம செய்த பாவத்தினாலதான். ஆனா அதை மன்னிச்சு மறுபடியும் தன்னோடு சேர்த்து கொள்ளுகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார் அல்லவா? எல்லாரும் கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமாக. இந்த 12 மாதத்திலே கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்தார். கர்த்தர் மட்டும் இல்லை என்றால் நான் இல்லை, நாம் இல்லை, நிலைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்னா
அது நம்ம செஞ்ச ஜபம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இல்ல நான் ரொம்ப விசுவாசமான ஆளுன்னு சொல்லிடக்கூடாது. நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறதே அவர் கொடுத்த கிருபையில தான் நிக்கிறேன். அவர் கிருபையிலன்னா அவரை விட்டு ஓடி போயிருப்போம். எத்தனையோ பேர் போயிட்டாங்க. நாம போகாத காரணம் நம்முடைய வல்லமை கிடையாது, அவருடைய கிருபை. இயேசு விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. பிரச்சனையை பார்த்து பயந்து, போராட்டங்களை பார்த்து பயந்து, உலக ஆசையை கொண்டு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் போதும் நாம இருக்கிறோம்னா அது நம்முடைய திறமை கிடையாது, நம்ம ரொம்ப ஆழமான விசுவாசம் உள்ளவங்க இல்லை, அதுக்கும் கிருபையினாலே நிலைநிற்கிறோம்.